ஒரு நாட்டோட பிரசிடென்ட் அந்த நாட்டுக்கு எதுவும் பண்றான், சர்வாதிகார ஆட்சி பண்றான், இல்ல நல்லது கெட்டது பண்றான்னா அந்த நாட்டோட சார்ந்தது. அவனுங்க கேட்கிறானுங்க சரின்லாம். ஆனா அவன் சொல்றது மொத்த உலக நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்ந்து கேட்குது, தலையாட்டு ஆமா சாமி போடுதுன்றது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ட்ரம்ப்பை தான் சொல்றேன். அவன் என்ன நினைக்கிறான்னு அதான் சட்டம். டேய் நீ எனக்கு இது நீ என்கிட்ட வாங்கணும்டானா தலையாட்டிட்டு வாங்கிடணும். நான் உனக்கு இது விற்பேன்னா கொடுங்க, நம்ம வாங்கிக்கணும். நான் உனக்கு 50% டேக்ஸ் போடுவேன்னா சரின்னும். நீ எனக்கு கொடுக்குறது நான் 0% டேக்ஸ்ல தான் வாங்குவேன்னா அதுக்கும் சரின்னும். அப்படி ஏதாச்சும் மறுப்பு தெரிவிச்சா போடுறா நீ செத்தடா காலிடா, இல்லாட்டி உங்க கூட எந்த ட்ரேடும் வச்சுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்கிறது. ஈரான் கூட சம்மந்தமே இல்லாம ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்த ஒரு த்ரெட் அது முன்ன இருந்து இருக்கு. இது சம்மந்தமே இல்லாம எதுக்கு இது எதனால இந்த போருன்னே தெரியல. சில பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ன்றீங்க, ஒருவேளை அதனால தானா இல்ல இவனுக்கு முன்னாடி இருந்து இந்த பிளான்ல தான் இருந்தானுங்களா என்ன கதைனே தெரியல. அங்க இருந்து ஈரான் அழிச்சிட்டீங்க, போட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஹெட் அழிச்சிட்டீங்க, அவனுக்கு எப்படி சும்மா விடுவானுங்க. ரெண்டாவது அவர் பையன் வந்துட்டாப்ல முஸ்தபா, அவர் சைடு இருந்து சொல்றாப்ல, டே நான் இவ்வளவு நாள் இவ்வளவு இது நாங்க விட்ட இது எல்லாமே வந்து மிசைல் எல்லாமே வந்து 2012 தயாரிச்சதுடா, நாங்க ஒன்னும் லேட்டஸ்டா தயாரிச்செல்லாம் விடவே இல்லடா, எங்ககிட்ட 6 மாசத்துக்கான 6 மாசம் 7 மாசம் போர் நடந்தாலும் எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. போய் சொல்றானுங்களா இல்லை என்னன்னு தெரியல, இருக்குன்றானுங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் தாங்க. இவனுங்க இந்த ஏர்பேஸ் அழிக்கிறானுங்க, கல்ஃப் சைடு உள்ள ஈரான் அடிக்கிறானுங்க, இவனுங்க அமெரிக்காவில் உட்காந்துட்டு அங்கேருந்து போர் தொடுக்கல, கல்ஃப் சைடு இருந்து அழிக்கிறானுங்க. அப்போ அவனுக்கு இங்கேருந்து தாக்குறானுங்க, அவனுக்கு இங்கேருந்து தாக்குறானுங்க. யார் இதில் பாதிக்கப்படுறதுன்னா பொதுமக்கள் தான். ஏன்னா நீங்க ஒரு போர் தொடுக்குறீங்கன்னா போருக்குன்னு ஒரு தனி இடத்த பெரிய லேண்ட் ஈண்டு ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்கடா. அந்த சைடு ஒரு எதிர் டீம் ஒரு 1000 பேர், இந்த சைடு எதிர் டீம் 1000 பேர், ஆர்மி பேஸ் எல்லாம் நிப்பாட்டி சிங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. எவன் சாவறோன்னு செத்துருங்க, எவன் உயிரோட இருக்கானோ வந்து தொலைங்க. நீ இப்போ பொதுமக்கள் நடுவில் அடைக்கிறனால சண்டை போட்டுக்கிறனால அவங்களுக்கும் கஷ்டம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து பாருங்க, கேஸ், சமைக்கிற கேஸ், வீட்டு சமையல் கேஸ் விலை ஏறிடுச்சு, கமர்ஷியல் கேஸ் தட்டுப்பாடு ஆகி போச்சு. இப்போ பெங்களூர் புதுச்சேரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க ஹோட்டல்ல. தமிழ்நாடு சைடு கதறிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலு ஓனர்ஸ் எல்லாம். கொஞ்சம் அதாவது இப்போ ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் கொஞ்சம் காசு வச்சிருக்கவங்க 100 ரூபா பொருள் 150 ரூபா 200 ரூபா வந்தா வாங்கிப்பாங்க. ரொம்ப போரா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா தான் சம்பாதிக்கிறாள்னா என்ன பண்ணுவாங்க இவனுங்க. இதுல வந்து அந்த ட்ரம்ப் தாய்வழி வர சொல்றான், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரதான் செய்யும், கொஞ்சம் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றா. ஏன்டா நீ உன் சுயநலத்துக்காக உன் அதிகாரத்துக்காக நீ ஒன்று பண்ற, ஒரு நாட்டுக்கு நீ அழிக்க பாக்குற, அதனால நாங்க வந்து எதுக்குடா கஷ்டப்படணும், பொதுமக்கள் நாங்க ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கு. இவனுக்கு இந்த போருனால தான் விலை ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. சரி இந்த போர் முடிச்சக்கப்புறம் இந்த விலையெல்லாம் குறைஞ்சிருமாத்தான் இல்லை, பழகிட்டானுங்க மக்கள், அப்படி இதுலேயே சாத்தி விட்டுருவோம் இவனுங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்மள தான் போட்டு தாக்குவானுங்க. ஆனா இவனுங்க ஒன்று பண்றானுங்க, அதுல பாதிக்கப்படுறது அவனுங்களான்னு பார்த்தா அதிகம் பார்த்தா கிடையாது, நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம் எப்பயுமே இவனுக்கு ஒரு விஷயம் பண்றதுனால. என்ன செய்ய காத்திருக்கானுன்னு தெரியல, ஒன்றும் என்னென்ன விலை ஏற போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க.